கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இதனாலின் தியானமாக எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 31 அதிகாரம் 9 வசனத்தை தியானிக்கிறோம். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன். பிரியமானவர்களே, எந்த காரியத்தை குறித்து அழுது கொண்டிருக்கிறீங்க, புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க? எந்த காரியத்தை குறித்து ஆண்டவருடைய பாதத்திலே கடந்து வந்திருக்கிறீங்க? ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் தேவனுடைய சமூகத்திலே வந்திருப்பீர்களானால் கர்த்தரை உங்களை வழிநடத்துவார். எதற்கும் கலங்க வேண்டிய அவசியமில்லை. வியாதிகள், பலவீனங்கள், வன்கண்கள், சத்துருக்களுடைய போட்டி, பொறாமைகள், இச்சகங்கள், பில்லி சூனியத்தின் ஆவிகள், செய்வனையின் ஆவிகள், விக்கிரகத்தின் ஆவிகள், எவை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் வந்திருக்கிற இடம் எந்த இடம் தெரியுமா? உங்களுடைய கண்ணீர்களை துடைக்கக்கூடிய பரிசுத்தமுள்ள தேவனுடைய சமூகத்தை கடந்து வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவாருங்க. ஆமாம், உங்களுக்கு ஒரு தகப்பனாக கர்த்தர் இருந்து, தகப்பன் தன் பிள்ளைகளை தோளில் சுமைக்கிற வண்ணமாக உங்களை சுமந்து கொண்டு வருவார். உங்களுடைய கண்ணீர்களை எல்லாவற்றையும் அவர்தாமே துடைப்பார். உங்களுடைய பிதாவாக இருந்து உங்களை ஆற்றி தேற்றுவார், அரவணைப்பார். தேவ கரம் உங்களை பாதுகாத்து வழிநடத்தும். நீங்கள் கர்த்தருடைய கிருபையினாலே ஆசீர்வாதமான மாற்றங்களை பெற்றுக்கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் ஆறுதலும் பெருக ஆரம்பிக்கும். அதன் நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் உங்களை கொண்டு மகிமைப்படும். எரேமியா 31:7 சொல்லப்பட்டபடி, யாக்கோபு நிமித்தம் மகிழ்ச்சியாக கெம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவர் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் உங்களை ஆர்ப்பரிக்கும்படியாக செய்வார். கெம்பீரித்து மகிழும்படியாக, களி கூறும்படியாக கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு நன்மை உண்டாகும். உங்களுக்கு நன்மை உண்டாகணும்னு யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ அவங்க கூட மகிழ்ச்சியாக கம்பீரிப்பாங்க. கர்த்தரை துதிக்கிற, கர்த்தரை கனப்படுத்தக்கூடிய, கர்த்தரை போற்றக்கூடிய உங்களுடைய நாவுகள் கம்பீரித்து மகிழும். உங்களுடைய இருதயம் கம்பீரித்து களிகூறும். உங்களுடைய புயங்கள் கர்த்தரைக்கென்று உயரும். உங்களுடைய நாவு கர்த்தரை துதிக்கிற துதியாலே நிரம்பியிருக்கும். அதன் நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தருடைய கிருபையினாலும் நிரம்பியிருக்கும். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.